செய்தியை பார்க்கிறோம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கையை ஏற்க முடியாது என்று இந்திய விமானிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ஏன் விமானிகள் சங்கம் இதனை ஏற்க மறுக்கிறது? விவரம் என்ன? அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு இந்தியாவினுடைய விமானிகள் சங்கமானது தற்பொழுது எதிர்ப்பையும் அதிர்ச்சியையும் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த முதற்கட்ட அறிக்கையினுடைய ஒரு கருத்துக்கள் என்பது குறிப்பிட்ட ஒரு தரப்பை மற்றும் குற்றச்சாட்டு வைக்கும் வகையில் உள்ளதாகவும், குறிப்பாக பைலட்கள் மீது தவறு என்ற ஒரு துணியில் அந்த விசாரணை அறிக்கையினுடைய முதற்கட்ட தகவல்கள் உள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது விமானிகள் அந்த அமைப்பானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விசாரணை என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது இந்திய விமானிகள் அமைப்பானது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையில் குறிப்பாக ஏர் இந்தியா 171 விமானத்தினுடைய விபத்து தொடர்பான விசாரணையில் தங்கள் அமைப்பை ஒரு பார்வையாளராகவாது சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்ட அந்த ஒரு முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பது லீக் செய்யப்பட்டுள்ளது எனவும், அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அதிகாரியினுடைய கையெழுத்தும் இல்லாமல் இந்த ஒரு அறிக்கை என்பது லீக் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விமானிகள் அமைப்பானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை அவர்கள் வெளியிடுகிறார்கள். குறிப்பாக விமானத்தை இயக்கும் விமானிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் வகையில் தான் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்பது உள்ளது. அதனுடைய தொகை என்பது ஏற்கும் வகையில் இல்லை என்ற ஒரு கடும் அதிருப்தியையும் இந்தியாவுடைய ஏரோப்ளேன் விமானிகள் சங்கமானது தற்பொழுது தன்னுடைய கடுமையான ஒரு அதிருப்தியை அவர்கள் முன்வைத்து இந்த ஒரு அறிக்கையை அவர்கள் தற்பொழுது வெளியிட்டார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.